ஹாய் கைஸ், 2025 நீங்கள் சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாருதி சுசுகி பிரெஸாவை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து 2023 வெர்ஷன் ஆஃப் பிரெஸா ZXi மாடல். இப்போ 5 ரீசன்ஸ் டு பை பிரெஸா. நீங்கள் ஏன் வந்து பிரெஸாவை கன்சிடர் பண்ணணும், பிரெஸா வாங்குறதுல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிரெஸாவோட டிரைவபிலிட்டியை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் செல்ஃப் டிரைவ் காராக தான் பிரெஸாவை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து லைட் கிளச்சு. சிட்டியில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா பிரெஸா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். நீ பெயின் அந்த மாதிரி எதுவுமே டிஸ்கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கனாவே வண்டி வந்து ஈஸியாக க்ரீப் ஆகும். இப்போ டிரைவர் சென்ட்ரிக்காக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா பவர் அண்ட் டார்க் அவுட்புட். பிரெஸாவோட பவர் டெலிவரி வந்து 102 ஹார்ஸ் பவர், டார்க் வந்து 138 நியூட்டன் மீட்டர்ஸ். இந்த பேப்பர் ஃபிகர்ஸை தாண்டி இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் இன்ஜின் காம்போ வந்து உங்களுக்கு சிட்டி டிரைவபிலிட்டியும் சரி ஹைவேஸ்லையும் சரி ஒரு ஸ்மூத் டிரைவ் ப்ளஸ் ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு குயிக் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அப் டு 120 மினிமம் நம்ம லீகல் ஸ்பீட்ஸை கம்பேர் பண்ணும்போது 120 வரைக்கும் வண்டி எங்கேயுமே லேபர் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்மிஷன். இப்போ நான் வந்து பிரெஸாவை ஒரு கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். எனக்கு வந்து பிரெஸாவில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கிளச் அண்ட் டிரான்ஸ்மிஷன் காம்போ. அதாவது கியர் பாக்ஸை பொறுத்தவரையில் நம்மளுக்கு வந்து ஷார்ட் த்ரோஸில் கியரை நல்லா வெல் டிஃபைன்டாக இருக்கும் கேட்ஸ் எல்லாம். ப்ளஸ் வந்து நீங்கள் லோயர் ஆர்பிஎம்லேயே வந்து செகண்ட் கியர் தேர்ட் கியரில் நீங்கள் மூவ் பண்ண முடியும். அது வந்து சிட்டியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிட்டியில் நம்ம 2000 ஆர்பிஎம்க்கு மேலே போகிறது அப்படின்றதே ரேரு. பம்பர் டு பம்பர் டிராஃபிக் எஸ்பெஷலி சென்னை சிட்டியில் உள்ள இன்னைக்குள்ள டிராஃபிக் கண்டிஷனை பொறுத்தவரையில். ஸோ அதனால டிரான்ஸ்மிஷன் வந்து நம்மளுக்கு இப்போ நீங்கள் தேர்ட் கியர்லேயே 20ல் வண்டியை வந்து மூவ் பண்ண முடியும். அதே தேர்ட் கியரில் 60 வரைக்கும் போக முடியும். ஸோ அந்த கியர் ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் பிரெஸாவை பொறுத்தவரையில். அதனால நீங்கள் எங்கேயுமே வந்து கியர்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் கிடையாது. ஸ்டியரிங் வந்து பிரெஸாவில் ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணி போகிறதுக்கோ இல்லை ஒரு யூட்டர்ன் எடுக்கிறதுக்கோ ரொம்ப வசதியாக இருக்கும். ப்ளஸ் கார் வந்து சப் 4 மீட்டர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து டேர்னிங் ரேடியஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ சிட்டியில் வந்து நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு கட் பண்ணணும் இல்லை ஒரு சிக்னலை தாண்டி ஒரு யூட்டர்ன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டியரிங் ப்ளஸ் வெஹிக்கிளோட லென்த் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. மற்றவங்கள பாதர் பண்ணாமல் நீங்கள் வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணலாம். செகண்ட் ரீசன் டு பை பிரெஸா, சீட்டிங்கும் ஸ்பேஸ் விதின் த கேபின். இப்போ நீங்கள் கேபினில் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் சரி கோ பேசஞ்சர்ஸ்க்கும் சரி சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு கிடையாது. லாங் ஜர்னிஸ்லேயும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். எங்கேயுமே பாடி பெயின் வருது இல்லை நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்போ பிரேக் எடுத்து தான் போகணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீ ரூமும் சரி லெக் ரூமும் சரி அடிக்குவேட்டாகவே இருக்கும். நீங்கள் லெக்கை ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணி உட்காரலாம். ரியர் பேசஞ்சர்ஸ் வந்து நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். ப்ளஸ் கோ பேசஞ்சருக்குமே வந்து சீட்டை நல்லா பின்னாடி தள்ளிட்டு உட்கார்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தேர்ட் ரீசன் டு பை பிரெஸா, இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இப்போ இந்த ZXi மாடலில் வர்றது வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ அப்படின்ற இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இப்போ இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாகவே வருது உங்களுக்கு. ஸோ ஈஸியாக நம்மளோட மேப்ஸ் பார்த்துக்கிறதுக்கோ இல்லை நம்ம ப்ளூடூத்தில் மொபைலை கனெக்ட் பண்ணுறதுக்கோ எல்லா வகையிலுமே வசதி. ப்ளஸ் வந்து இந்த மியூசிக் சிஸ்டம் அண்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து டாப் கிளாஸாக இருக்கும். நல்ல பேஸ் இருக்கும். உங்களுக்கு நல்ல சாங்ஸ் கேட்குறதுக்கு என்ஜாயபுளாக இருக்கும். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமை பொறுத்தவரையில் ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். எந்த கிளிச்சும் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபோர்த் ரீசன் 328 லிட்டர் பூட் ஸ்பேஸ். நீங்கள் இப்போ ஒரு ரோட் ட்ரிப் போகிறீங்க இல்லை ஒரு அவுட் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா 4 to 5 மெம்பர் ஃபேமிலி கூட நல்லா பெரிய சூட் கேஸு ட்ராலி எல்லாம் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எர்கனாமிக்ஸ். சீட் பாக்கெட்ஸும் சரி பாட்டில் ஹோல்டர்ஸ் விண்டோ ஸ்விட்சஸ் எல்லாமே ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். எர்கனாமிக்ஸ் வந்து பிரெஸாவோட கம்ஃபர்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. நம்ம பார்த்த 5 ரீசன் மூலமாக உங்களுக்கு பிரெஸாவோட ப்ரோஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
டிரைவபிலிட்டி, சீட்டிங் அண்ட் ஸ்பேஸ், இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், பூட் ஸ்பேஸ், எர்கோனாமிக்ஸ் எல்லாமே சார்ட்டடாக இருக்குது. எல்லாமே பிரெஸாவை ஒரு நல்ல பேக்கேஜாக கொடுக்குது. நீங்கள் பிரெஸாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பிரெஸா ஓனராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காரில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம ஒரு ஃபியூச்சர் வீடியோவில் பிரெஸாவோட கான்ஸ், ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு நம்ம பார்க்கலாம். Until then, this is Sugit signing off.